வெயிடி போன கீழே எவடியவா மரியாதை இல்லாம பேசுறவா என் பணம் எப்ப வேணாலும் வைப்படி யாரு பாத்திருக்கியா? இந்த சமயத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும்? அது வந்து கொஞ்சம் அறிவை வந்து வளர்க்கறதுக்கு உபயோகமா இருந்திருக்கு. இந்த மாதிரி வளர்த்துருக்கு. இப்போ உபயோகமா இல்ல. இந்த ஒரு சீன் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. கார்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? டக்குனு ஹேண்ட் பிரேக் போட கூடாது. கியர் கட் பண்ணி இது பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா ஓரமா நிப்பாட்டிருங்க. அதுவா நின்றும். பேனிக் ஆகாது. சில சிச்சுவேஷன் அது யூஸ்ஃபுல் தான். அதனால இது வந்து ஓகேல போடுவோமா நல்லா இருக்குதுல போடுவோமா? நல்லா தான் இருக்கு. எனக்கு ஓகே தான். நான் நல்லா பார்ப்பேன். டைம்ஸ் ஆஃப் தி கேட்கவே வேணாம், டைரக்டா தூக்கி அது அந்த தமிழ் டப்புக்காண்டியே நான் உட்காந்து பார்ப்பேன். 8:30 மணிக்கு 8 மணிக்கு தெய்வ மகள் முடிச்சிட்டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் அவ்வளவுதான். மேடம் சைக்கிளை விட்டு எங்க போறீங்க மேடம்? ஓ அர்ஜென்ட்டா குளிக்க போனீங்களா? நீங்க எங்கேயோ முக்கியமா வெளியே போறீங்கன்னு நினைச்சேன். இதுதான் டப் பண்ணவர் தான் சின்சானுக்கும் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓ அப்படியா? வந்து ஆமா, ஆனா வந்து டிஃபரன்ஸ் பெருசா தெரியாது. டிஃபரன்ஸ் தெரியும். அதான் அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா போயிட்டு ஸ்கூல்ல பேசிக்கிட்டு டிஸ்கஷனாவே இருக்கும். அடுத்து மேன் வெர்சஸ் வைல்ட். இது வந்து எனக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது கேட்டிருந்தா அருமையா இது மாதிரி போட்டிருப்பேன். இப்பதான் தெரியுது மை ஹோல் லைஃப் வாஸ் லைன்ற மாதிரி இருக்கு. பார்த்தவங்க குரூப்பா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால நல்லா இருக்குது. அந்த தார் டெசர்ட்னு போகல இந்த இடத்துல பாட்டு குதிக்கணும், பாளைய வந்துட்டு நம்ம அப்படியே இறங்கிடும். Really careful crossing these just because you don't know what's solid and what's hollow underneath. அப்படியே பிளான் பண்ண ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. இல்ல கார்ல நம்மள ஏமாத்துனனால ஆமா நல்லா தான் இருக்குல போட்டுருப்போம். நல்லா தான் இருக்கு. அதான் சின்ன வயசுல நான் கொடுத்தேன்னா தூக்கி கோட்டல்ல வச்சிருப்பேன். அந்த ஒரு விஷயத்தினால மத்ததெல்லாம் உண்மையிலேயே நடக்குதா? ஃபுட் ஃபேக்டரி நல்லாகிறியா? அவ்வளவுதான். அதெல்லாம் 2 மணிக்கு நல்லா ஸ்கூல் விட்டு வந்தோடனே பாக்குற ஒரு ரொம்ப நாஸ்டாலஜியான நான் பக்கம் இவ்வளவு பெரிய ஃபேக்டரியா இதெல்லாம் பண்றாங்களா? புதுசா இருக்கும். நமக்கு சாம்பார் சத்தை தவிர இது தெரியாது. எப்படி செய்யறாங்கன்றது வந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த ஃபேக்டரி எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நல்லா இருக்கும். கவுண்டிங் கார்ஸ் ஹிஸ்டரி டிவி 18ல போடுவான். இதை ஓகேல போடலாம். இதை பார்த்து நான் ஆட்டோமொபைல் டிசைனிங் போகணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். கார் டிசைன் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அது ஆட்டோமொபைல் எந்தூசியஸ்ட்னு சொல்ல முடியாது. காரு பைக் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். ஸ்டார்ஸ் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது இந்த காரை நம்ம இப்ப பிரிச்சு சரி பார்க்க போறோம். இந்த காரை நீங்க எவ்வளவு தருவீங்க? நான் $40 தரேன். செருப்பு கழட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல தெரியுதா? ஆனா அது எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே ஸ்கிரிப்ட். What do you mean? கவுண்டிங் கார்ஸ் எனக்கு தெரியல. ஆனா வந்து பான் ஸ்டார்ஸ் வந்து ஃபுல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அதுல வந்து விக்கிறவங்க பொருள் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அதான் இதுவும் முக்காவாசி சோர்ஸ் வந்து மை ஹோல் லைஃப் வாஸ் லைன்ற அளவுக்கு தான் இருக்கு. இதுவுமே ஃபேக்ன்றாங்க. ஆமா, இத எல்லாமே ஸ்கிரிப்டட். நான் ஏதோ இப்ப ரீசெண்டா பார்த்தேன். அதனால இதையும் பேர் கிரில்ஸ் ஓடயே போட்டுருவோம். எடுக்கலாம். மை லைஃப் வாஸ் குட் when I know this முட்டை. தட்ஸ் ஆல். அப்படியே தூக்கி போட்டுருவோம். குட். இது காலங்கத்தல போடுவான்னு நினைக்கிறேன். இது ஆமா சுட்டியா. ஆமா பெருசா வேற பண்ணுவாரு. அதனால நம்ம ஃபாலோ பண்ணோம். ஈகிள் வியூல இருந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் சொல்லவே வேணாம். இதெல்லாம் ஓகேல போட்டான்னா அவ்வளவு நம்ம கொடுத்துருவாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் இருக்கு. மிஸ்டிக் ஃபோர்ஸ் வந்து நான் எங்க வீட்டுல இருக்கப்ப நான் பார்த்ததே இல்லை. நீ பாத்திருக்கேன்? எனக்கு வந்து நிறைய எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்து ஞாபகம் இருக்கு. ஆனா என்னால ஸ்பெசிஃபை பண்ண முடியல. எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு. எனக்கு பேர் தெரிஞ்சு ஒண்ணு எஸ்பிடி எனக்கு பேர் தெரிஞ்சு, ஏன்னா அவன் முடிய வச்சு சொல்லியிருக்கான் இவன் தான் எஸ்பிடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இன்னொன்னு ஒரு டிராகன் வாய்க்குள்ள இருந்தோ ஏதோ ஒரு வாய், அந்த அவங்களோட இடம் வந்து பேஸ்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வாய்க்குள்ள போனா அவங்களோட பேஸ்மெண்ட் இருக்கும். அவங்க செட்டப்பே அப்படித்தான் பண்ணிருப்பாங்க பவர் ரேஞ்சர்ஸ். எனக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. கல்லு வச்சிருப்பாங்க. அந்த இதை சொல்றியா? கல்லு போட்டு காட்டுக்குள்ள இருப்பாங்க. வந்து இது வந்து மிஸ்டிக் ஃபோர்ஸ் வந்து நான் இங்க என் வீட்டுல இருக்கப்ப நான் பார்த்தது இல்லை. இது வந்து என் ஆட்சி வீட்டுக்கு போறப்ப நானும் என் கசனும் உட்காந்து நைட்டு பார்த்துட்டு இருப்போம். நைட்டு போடுவாங்க. மேக்சிமம் வந்து கொஞ்சம் நைட் நேரம் தான் போட்டிருப்பான். இது ஓகேல போடுவோம். பரவாயில்ல. நைட் உட்காந்து ஒருத்தன் பவர் நியூஸ் பார்த்திருக்கான். நல்ல பையன். நான்லாம் நாயினி பார்த்திருக்கேன் நைட் உட்காந்து. அப்புறம் அடுத்து எஸ்பிடி
அவ்வளவுதான். என்னால எங்க அம்மா கடைக்கு அனுப்புனா கூட எஸ்பிடிக்கு எமர்ஜென்சி சொல்லிட்டு தான் போறது. நான் அந்த திருப்பி மாஃபர் வந்து நான் சின்ன பிள்ளையில ஒரு கார்ட்போர்ட்ல எடுத்து செஞ்சு கலர் பண்ணி மாஃபர் மாதிரி வச்சுட்டு புடிச்சு எமர்ஜென்சி அப்படின்னா விட்டவன கீழே விழுந்து. இது அதுல ஃபேவரட் எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும். எனக்கு வந்து இன்னொருத்தர் கேமியோ எல்லாம் ப்ளே பண்ணிட்டு வருவான், அவனை பிடிக்கும். ஒமேகா ரேஞ்சர் தான் எனக்கு பிடிக்கும். பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒத்த வீல் பைக் அப்படி மாசா வருவேன். பட் ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லா பவர் ரேஞ்சர்ஸுமே இல்ல. நீ எவ்வளவு பவர் ரேஞ்சர்ஸ் என்ன விதவிதமா எடுத்துக்க, ஒரே கான்செப்ட். ஆனா எப்படி போர் அடிக்காம எடுத்தாங்க? ஏன்னா எல்லாமே ஒரே. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு கூட டிஃபரெண்ட் இல்ல. அவனே அதே வருவான், அடி வாங்குவான், திருப்பி பெருசாவான், போய் அடிப்பான். எல்லாம் ஒரே ஆபரேட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஜெயிண்ட் எப்படி அடக்கிறான்றதான் மேட்ரு. அடுத்து சிந்துவதும் அற்புத விளக்கும். அந்த துபாய் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா அதுல பண்ணிருப்பாங்க. கதையா தானே கிரேசி டீம் மேட்ச் தெரியாம பைத்துக்கிற கண்ணாடி போட்டு ஒருத்தி குட்டையா இருப்பா, அவனு வச்சு இழுத்து என்னவோ பண்ணுவா. குல்லா போட்டு ஒருத்தர் இருப்பான், குண்டா ஒருத்தர் இருப்பான்.